ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, டைமே இல்லை. ஏன்னா கொஞ்சம் வீடு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஐ மீன் வெக்கேட் பண்ண போகிறோம்ல இங்கே வந்துட்டு. ஸோ அதனால் பேக் பண்ணுற வேலை, கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் கொரியர் போடலான்னு சொல்லிட்டு பேக்கிங் வேலை போயிட்டுருக்கு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 24th டே பிரம்ம முகூர்த்த பூஜை வந்துட்டு ஏர்லி மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாசல் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நேற்று போட்ட கோலத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, சின்ன வாசல் தான். ஏன்னா பக்கத்து வீட்டு வாசலும் எங்கள் வீட்டு வாசலும் சின்ன சின்னதாக அட்டாச்மெண்ட், ஒரே ஸ்டெப்ஸ் தான் எல்லாத்துக்கும், கீழே இறங்கி போகிறது மேலே இறங்கி போகிறது அந்த மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா வாசல்லாம் தெளித்து தண்ணி லைட்டாக கொஞ்சமாக தெளித்து கூட்டிகிட்டு சின்னதாக ஒரு கோலங்க, எனக்கு அவ்வளோ கோலம்லாம் போட தெரியாது, சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எப்பவுமே பூ வைப்பேன், வாசலில் ஒரு விளக்கு வைப்பேன். ஆக்சுவலாக மங்கி வர ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். பயந்து பயந்து தான் நானே கோலம் போட்டுட்ருந்தேன், வந்துருமான்னு சொல்லிட்டு. டோரையும் ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது, டக்குன்னு வந்து வாசல்லாம் தெளிச்சா கதவை லாக் பண்ணிடுவேன் நான் வந்துட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வச்ச பூவெல்லாம் ரொம்ப காஞ்சிருச்சு, அதெல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். நிறைய பூ வைக்கிறேன்ல, இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes ஆகிடும். ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பழைய பூவெல்லாம் எடுத்து நான் அதை ட்ரை பண்ணி வந்து பன்னீர் பூ வந்து இங்கே அப்புறம் ஸோ அந்த பூவெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சீயக்கா அரைக்கிறதுக்கு, அப்புறம் குளியல் பொடி நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறோம், ரக்ஷாவுக்கு மஹியம்மா 2 பேருக்குமே. ஸோ அதுக்கெலாம் நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போட நான் வந்து எவ்வளோ ஆக்சுவலாக இங்கே வந்ததுலேருந்து நிறைய பூ வந்து ட்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 6-7 மந்த்துக்கு மேலேயே அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கலசத்தில் வந்து சின்ன செம்பில் வந்து தண்ணி வைப்பேன் சாமிக்கு. அதை டெய்லியுமே க்ளீன் பண்ணி நல்ல தண்ணி தான் வைப்பேன், கொஞ்சம் துளசி கொஞ்சம் பூ போட்டு வைப்பேன் அதில் வந்துட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை வந்து பாருங்களேன், இங்கே ரொம்ப பெருசாக கிடைக்குங்க, இதை விட பெருசாக இருக்கும். இன்றைக்கி கூட சின்னது தான். ஆக்சுவலாக ஒரு 3 வெத்தலை நான் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி ஒரு கவரில், பிளாஸ்டிக் கவரில் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா இங்கே வந்து காஞ்சி போயிடும்ல சீக்கிரம், டே டைமில் கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்கும், அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஒரு வெத்தலை தான் போடுறேன். எல்லோரும் கேட்குறீங்க என்ன இப்படி ஒரு வெத்தலை போடுறீங்க? நான் டெய்லியும் விளக்கு போடுறனால என்னால் அந்த 6 விளக்கு போட முடியாது, 6 வெத்தலை 6 பண்ண முடியாது. ஸோ டெய்லியும் பண்ணுறனால 48 டேஸ்னால் ஒரு வெத்தலை ஒரு விளக்கு போட்டு பூஜை பண்ணுறேன். மார்னிங் வந்து நான் நெய் விளக்கு ஏற்றுவேன், ஈவினிங் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவேன். 2 days ஒன்ஸ் திரி மாற்றுவேன். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, 2 days ஒன்ஸ் நான் திரி மாற்றுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் வந்து ஆக்சுவலாக காலைல நான் அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்தது ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெய் வாங்கிட்டு வந்துட்டேன், பட் அந்த பாட்டிலை மார்னிங் என்னால் ஓப்பன் பண்ணவே முடியல, ட்ரை பண்ணேன் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் இருந்த நெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதை கலர் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு வெத்தலை ஒரு பிளேட் மேலே ஒரு வெத்தலை வச்சு ஒரு விளக்கு வச்சு 2 திரி மிக்ஸ் பண்ணி ஒரு திரியாக நான் போடுவேன். அது வந்து எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தது, நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒத்த விளக்கு ஏற்றுறப்ப 2 திரியும் மிக்ஸ் பண்ணி போடுவேன். அது கரெக்டாக தப்பாக எனக்கு தெரியல, ஆனால் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்து நான் அப்படி தான் ஏற்றுவேன். அப்புறம் எப்போயுமே விளக்குக்கு வந்து சுற்றி அந்த வெத்தலையில் பூ வச்சுருவேன். அந்த தீபம் படாத அளவு அந்த விளக்குல பூ வச்சுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சாமிக்கும் ஃபுல்லாக பூவாலேயே ஃபுல்லாக ஜோடிச்சிருவேன். எனக்கு முருகன் வந்து ரொம்ப பிடிக்கும். வந்து எப்படின்னா எனக்கு சில கஷ்டம் வரப்போ நான் அவரை போங்க நான் உங்களை கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம்லாம் இருந்திருக்கேன். ஆனால் நமக்கு ஏதோ கஷ்டம்னா நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்ம தேடி போகிற ஒரே ஒரு விஷயம்னா அது வந்து கடவுள் தான். அங்கே போனால் தான் நமக்கு நிம்மதி, ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து இஷ்ட தெய்வங்கள்னு சில விஷயம் இருக்கும், அதே மாதிரி எனக்கு வந்து முருகன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஓம் சக்தி. யாருக்கெல்லாம் வந்து முருகன் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி முருகனை கும்பிட ஆரம்பிச்சிலேருந்து சில அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாருமே எவ்வளோ நம்பிக்கையாக கும்பிட்றோமோ அந்தளவு நம்மளோட கஷ்டங்கள் வந்து மாறும், நமக்கு ஒரு நம்பிக்கை வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யார் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அதை வந்து ஆத்மா நம்பிக்கையோடு பண்ணுங்கள். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பூஜையிலேருந்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து ரொம்ப ஆத்மா பிடிச்சு நம்பிக்கையோடு பண்ணோன்னா அது சக்ஸஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் வந்து கேட்டிருந்தீங்க ஊர்லேருந்து கொண்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு. அப்படின்னா இல்லை, இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்காரங்க இந்த குவார்ட்டர்ஸில் இருந்ததாக சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வச்சுருப்பாங்க போல், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இல்லாட்டி நான் டேபிள்லேயே வச்சு இவ்வளோ சாமி படத்தை வச்சுருக்க முடியாது. ஆனால் அந்த
அந்த ஸ்டாண்டில் அந்த குட்டி குட்டியாக வச்சு பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து விளக்கு ஏற்றியாச்சு. ஒரு 5:30க்குள்ளே விளக்கு ஏற்ற பாருங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த பூஜைனாலே 3 to 4 சொல்கிறாங்க, 4 to 6 சொல்கிறாங்க. நான் ஒரு 5:30க்குலாம் ஏற்றிடுவேன். ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அது எவ்வளோ நமக்கு மைண்டில் ரிலாக்ஸு, பாசிட்டிவ், நம்ம வீட்டில் என்னென்ன நடக்குது, என்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு நிறையா நடந்திருக்கு, நிறையா விஷயம் நடந்திருக்கு. நான் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு டைம் ஷேர் பண்ணுறேன். சூடம் இங்கே கிடைக்கல, ஸோ அதனால் சூடம் ஏற்றலை. ஜஸ்ட்டு வந்துட்டு பத்தி மட்டும்தான் ஏற்றிருக்கேன். நான் சூடம் ஊர்லேருந்து கொண்டு வந்து அது முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக எல்லோரும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்கன்னு நான் யாரையும் கம்பல் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் முருகனுக்கு இந்த வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், குழந்தை இல்லாதவங்க அடி மீது அடி வைத்து கேட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயமே நல்லதாகவே நடக்கும். நான் அந்த பூஜை பண்ணுறதுலேருந்து எனக்கு எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லவே முடியாது. முருகன் வந்து என் கூட நிறையா டைம் வந்து நேரடியாக பேச முடியலனாலும் பேசியிருக்காரு. ஸோ இதை பற்றி இன்னொரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை ஃபுல் வீடியோ போட்டேன். என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. வேல்மாறல் படிங்க. வேல்மாறல் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குமோ அதை சரியாகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் 48 days இதை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அதிசயம் நடக்கும். நீங்களும் அதை உணர்வீங்க. எவ்வளோ ஆத்மார்த்தமாக பண்ணுறீங்களோ அந்தளவு ரிசல்ட் கிடைக்கும். பாய் அன்பு உள்ளங்களே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.